கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நாளிலும் நாம் வாசித்த 119 சங்கீதத்தினுடைய 2வது பகுதி, முதல் பகுதியை கடந்த வாரத்தில் நாம் பார்த்தோம். அதில் உள்ள மறைபொருள் என்ன என்பதையும் கடந்த வாரத்தில் நாம் பார்த்தோம். அதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் அதில் சில ஒவ்வொரு பகுதிக்கும் ஒரு அடையாளம் போடப்பட்டிருக்கும். கவனிங்கள், கர்த்தருடைய பிள்ளைகள் கவனிங்கள். ஒவ்வொரு பகுதிக்கும் ஒரு அடையாளம், ஒரு எழுத்து, ஒரு குறியீடு கொடுக்கப்பட்டிருக்கும். பார்த்தீங்களா? பாருங்க, முதல் வசனத்துக்கு மேலே என்ன போட்டிருக்கு? ஆலேப்பு போட்டிருக்கு. அந்த பக்கத்தில் ஒரு எழுத்தும் இருக்கிறது. அந்த எழுத்து தான் எபிரேய எழுத்து. கடந்த வாரத்தில் பார்த்தோம். ஏன்னா கடந்த வாரத்தில் நீங்கள் இல்லாதனால உங்களுக்கு மீண்டும் அதை நீங்கள் தெரிந்து கொள்ளும்படியாக நான் அறிவிக்கிறேன். இந்த 119 சங்கீதத்தில் 22 பகுதிகள் இருக்கிறது. 8 வசனமாக 22 பகுதிகள் இருக்கிறது. இந்த 22 பகுதிக்கும் ஒவ்வொரு அடையாளம் எழுத்து போடப்பட்டிருக்கும். அப்போ எபிரேய எழுத்துக்கள் எத்தனைனா 22 எழுத்து மட்டுமே. அதுக்கு அடையாளமாக 119 சங்கீதமும் எழுதப்பட்டிருக்கும். இந்த வாரம் நம்ம பார்க்குறது 2வது பகுதி. போன வாரம் 1லிருந்து 16 வரைக்கும் உள்ள பகுதியை பார்த்தாச்சு. இந்த வாரம் நம்ம பார்க்க வேண்டியது 17லிருந்து 32 வரைக்கும் உள்ள 2வது பகுதியை நம்ம பார்க்க இருக்கோம். இதில் 17வது வசனத்தை வாசிங்க. உமது அடியனுக்கு அனுகூலமாய் இரும், அப்பொழுது நான் பிழைத்து உமது வசனத்தை கைக்கொள்வேன். இப்போ பாருங்க, உமது அடியனுக்கு அனுகூலமாய் இரும். அவருடைய அடியன் யாரு? நம்ம தான், கர்த்தருடைய பிள்ளை தான் அவருடைய அடியன். அப்போ இந்த சங்கீதத்தை எழுதினவர் சொல்கிறாரு, உமது அடியனுக்கு அனுகூலமாய் இரும், அப்பொழுது நான் பிழைத்து. அப்போ பிழைத்திருப்பதுக்கு என்ன வேணும்? அவருடைய அனுகூலம். அவருடைய அனுகூலம் நமக்கு வேணும். இப்போ நம்ம உடனே நம்ம மனசில் கேள்விகளெல்லாம், இப்போ உலகத்தில் எல்லாருமே பிழைச்சி தானே இருக்கிறாங்க. எல்லாருமே பிழைச்சி தானே இருக்கிறாங்க. கர்த்தரை தேடுறவங்களும் கர்த்தரை தேடாதவங்களும் எல்லாரும் பிழைச்சி தானே இருக்கிறாங்க. அப்படின்னா எல்லாருக்கும் ஜீவனை கர்த்தர் கொடுத்து இருக்கிறார். கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு, கர்த்தரை தேடுகிற பிள்ளைகளுக்கு மட்டும் விசேஷித்த ஒரு காரியத்தை கொடுக்கிறார். அதுதான் ஆத்தும ரட்சிப்பு. கர்த்தருடைய வழியில் நடக்கிறவங்களுக்கு ஆத்தும ரட்சிப்பை கொடுக்கிறார். நம்ம மரித்து போகிறோம். மரித்து போயிட்டோம்னா நம்ம சரீரம் இந்த பூமியில் தான் இருக்கும். இது எல்லாரும் பார்க்க முடியும். செத்து போயிட்டாங்கிறதுக்கு நம்மை விட்டு ஆவி பிரிஞ்சிருச்சுனாக்க இறந்துட்டாங்க அப்படிங்கிறத கன்ஃபார்ம் பண்ணிடுறாங்க. ஆனால் நம்முடைய சரீரம் எங்கே இருக்கும்? இந்த பூமியில் தான் இருக்கும். எங்கே இறந்ததுக்கப்புறம் எங்கன்னா வைக்கிறாங்களோ அங்கே தான் இருக்கும். சரி, இப்போ நமக்குள்ளே இருந்த அந்த ஆவி, அந்த ஆத்மா எங்கே? அந்த ஆவி, அந்த ஆத்மா எங்கே? இது எல்லாருக்குள்ளேயும் இருக்கிறது. ஆவியும் ஆத்மாவும் இருக்கிறது. இந்த உலகத்தில், நம்ம உலகத்தினுடைய வாழ்க்கையில் நம்மை விட்டு அந்த ஆவியும் ஆத்மா பிரிகிற பொழுது நாம் கர்த்தருடைய வழியிலே நடந்திருப்போமானால், நீதியின் வழியிலே நடந்திருப்போமானால் நம்முடைய ஆத்மா எங்கே போகும்? எங்கே போகும்? பரலோகத்துக்கு போகும். இன்னும் சொல்லப்போனால் வேதத்தில் தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது, நம்முடைய ஆத்மா எங்கே போகும்? பரதீசுக்கு போகும். பரதீசுனா என்னன்னு தெரியுமா? பரலோகம் வேறு, பரதீசு வேறு. இதெல்லாம் வேதாகமத்தில் அடையாளங்களும் உண்டு. நம்ம ஆட்சி சபையில் சொல்லுவாங்க, உத்திரிக்கும் ஸ்தலம். என்ன ஸ்தலம்? கேள்விப்பட்டிருக்கீங்களா? உத்திரிக்கும் ஸ்தலத்தில் இருக்கிற ஆத்மாக்களுக்காக நம்ம வேண்டிக் கொள்வோம்னு சொல்லி கல்ற திருநாளை கொண்டாடுவாங்க. தெரியுமா? உத்திரிக்கு ஸ்தலத்தில் இருக்க உத்திரிக்கு ஸ்தலத்துக்கு போயிட்டாலும் அவங்க பரலோகத்துக்கு போயிடுவாங்க. அதில் எந்த சந்தேகம் இல்லை. அவங்களுக்காக நம்ம போய் ஜெபம் பண்ணணும்னு அவசியம் இல்லை. அதுதான் பரதீஸ். இந்த பரதீசத்தை அவங்க உத்திரிக்கு ஸ்தலம்னு சொல்கிறாங்க. அங்கே போயிட்டாவே பரலோகம் கன்ஃபார்ம். ஆனால் சரி, மரித்து போகிற துன்மார்க்கனுடைய ஆத்மா எங்கே போகும்? பாதாளத்துக்கு போகும். நரகத்துக்கு போகாது உடனே. ஏன்? பாதாளத்துக்கு போயிருக்கும். ஏன் உடனே போகாது நரகத்துக்கு?
நியாய தீர்ப்பு நாள் ஒன்று வச்சிருக்கிறார் ஆண்டவர். அந்த நியாய தீர்ப்புக்கு அப்புறம் தான் பரலோகம், நரகம். ஆகவே ரெண்டுக்குமே நித்திய ஜீவன் உண்டு. நித்திய ஜீவன் பெற்றுக்கொண்ட கர்த்தருடைய பிள்ளைகள் கர்த்தரோடு சதா காலமும் பரலோகத்திலே அவரோடு இருப்போம். அநியாயம் செய்த ஆத்மா எங்க போகும்? நியாய தீர்ப்பை பெற்றுக்கொண்டு எரிகிற நரகத்துக்கு போகும். அங்கே அதுக்கு சதா காலமும் எரிந்து கொண்டே இருக்கும். வேதம் இதைத்தான் சொல்லுகிறது. ஆகவே பாருங்க, அனுகூலமாய் இருக்கணும். நமக்கு கர்த்தருடைய அனுகூலம் கர்த்தருடைய பிள்ளைகள வாழ்க்கையில காணப்படணும். அவருடைய கிருபை நமக்கு இருக்கணும். இருந்தால் நான் பிழைத்து உமது வசனத்தை கை கொள்வேன். அவருடைய வசனத்தை கை கொள்ளணும்னாவே என்ன வேணும்? முதல்ல அவருடைய துணை நமக்கு வேணும். அடுத்த வசனத்தை வாசிக்கல. பார்த்தீங்களா என்ன சொல்லுங்க? பார்த்தீங்களா, உமது வேதத்தில் உள்ள அதிசயங்கள். இதுல அவ்வளவு அதிசயங்கள் இருக்கிறது. இந்த வேதாகமத்தில் அவ்வளவு அதிசயமான காரியங்கள் இருக்கிறது. நாம் அதை அறிந்து கொள்ள வேண்டுமானால் நமக்கு என்ன பண்ணணும்? முதல்ல நம்முடைய கண்களை, இப்போ நம்ம நினைக்கலாம் எல்லா கண்களும் திறந்தானே இருக்குது, எல்லாருடைய கண்களும் திறந்தானே இருக்குது அப்படின்னு நம்ம நினைக்கலாம். நமக்கு மனக்கண்ணுன்னு ஒன்று கொடுத்துருக்கிறார் கர்த்தர். இந்த மனக்கண் திறக்கப்பட வேண்டும். இந்த வேதத்துள்ள காரியங்களை அறிந்து கொள்ள வேண்டுமானால் இந்த மனக்கண் திறக்கப்பட வேண்டும். அநேகர் வாசிக்கிறாங்க, இந்த வேதத்தை வாசிக்கிறாங்க. குறிப்பா மத்தேயு எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரத்தை வாசிக்காதவங்க யாருமே இருக்க மாட்டாங்க. இந்த சமூகத்தில் இருக்கவங்க கூட வாசிச்சிருப்பாங்க. அவ்வளோதான், அந்த ஒரு அதிகாரத்தை வாசிப்பாங்க, அவ்வளோதான். இது நமக்கு சரிப்பட்டு வராதுன்னு வச்சுருவாங்க. ஆனால் இந்த வேதத்தை முழுமையாக நாம் படிக்கிற பொழுது இதில் அநேக அதிசயமான காரியங்கள் உண்டு. ஆகவே நம்முடைய கண்கள் திறக்கப்படும்படி கர்த்தருடைய பிள்ளைகள் என்னுடைய கண்களை திறந்தரலாம். உங்கள் வேதத்தில் உள்ள அதிசயங்களை பார்க்கும்படி என் கண்களை திறந்தரல வேண்டும் என்று நாம் அவர்களை கேட்கிறவர்களாக, செபிக்கிறவர்களாக காணப்பட வேண்டும். அடுத்த வசனத்தை வாசிங்களேன். பூமியிலே நான் பரதேசி. பூமியில யார்? நம்மளாம் யாரு? ஏன் அந்த வார்த்தை சொல்லப்படுது? பரதேசின்னு என்னன்னு தெரியுமா? பரம தேசத்துக்கு போறவங்களும் பரதேசி. ஒரு நிலை இல்லாத இடத்துல இருக்கவங்களுக்கு பேர் என்னது? பரதேசி. பரதேசியா சுற்றி திறந்த நாட்கள். இங்கே யாக்கோப்பு சொல்லுவார், போயிட்டு பார்வன்ட்டு சொல்லுவார், நான் பரதேசியாய் சுற்றி திறந்த நாட்கள் அநேகம். அப்படின்னா ஒரு நிலை இல்லாத ஒரு இடத்துல பரதேசியாய் சுற்றி திரிகிறார். அப்போ பூமியிலே நான் பரதேசி, உமது கற்பனைகளை எனக்கு மறையாதையும். அப்படின்னா நான் பரதேசியாக வாழ்றணும், ஒரு நிரந்தரமான இடத்துல வாழ்றணும், ஒரு நிரந்தரமான ஊர், அதெல்லாம் முக்கியமல்ல. அப்போ நம்முடைய வசதிக்கு இந்த மாதிரி நம்முடைய பல இடங்களுக்கு நம்ம போய் கடந்து சென்று குடியிருக்க வேண்டியது இருக்கும். ஆனாலும் பாருங்க, உமது கற்பனைகளை எனக்கு மறையாதீர்கள். அவருடைய கற்பனைகளை எங்களுக்கு மறைக்க வேறான்னு சொல்லி நம்ம என்ன ஆண்டவர்கிட்ட நம்ம கேட்குற பிள்ளைகளா இருக்கணும். அடுத்த வசனம். இப்போ பாருங்க, உமது நியாயங்கள் மேல் என் ஆத்துமா எக்காலமும் வைத்திருக்கிற வாஞ்சையினால் தொய்ந்து போயிற்று. அப்போ இந்த கர்த்தருடைய வேதத்தின் மேலே நமக்கு என்ன வேணும்? வாஞ்சை இருக்கணும். இதை வாசிப்பதில் இதில் அப்படி என்னதான் எழுதியிருக்கு என்பதை நம்ம தினந்தோறும் ஆராய்கிறவர்களாக காணப்பட வேண்டும். நம்ம இப்படி ஆராய்ந்து பார்க்கிற பொழுதுதான் இந்த வேத மகத்துவங்களை நாம் அறிந்து கொள்ள முடியும். குறிப்பாக நான் ஒரு 9ஆம் கிளாஸ் படிக்கும் போதே அரமணக்குளத்துக்கு இந்த ரோட்டில் ஏஜி சபை உண்டு, அசம்பிளி ஆஃப் சபை உண்டு. நான் படிக்கிற போதே நாங்கள் போயிருக்கிறேன். அப்போ எப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆராதனைக்கு போனால் கூட அது நமக்கு ஒரு பெரிய விஷயமா தெரியல. பின்னாட்களில் பாருங்கள், ஒரு 22-23 வயசு ஆகிற பொழுது பல காரியங்களில் அகப்பட்டு மனசஞ்சலம் ஏற்படுகிற பொழுது இந்த வேதத்தில் உண்மையிலே என்னென்ன எழுதியிருக்கு அதை படித்து தான் பார்ப்போமே அப்படின்னு சொல்லி முதலாவது புதிய ஏற்பாடை நான் படித்தேன். படிக்கிற பொழுது தான் இந்த வேதத்தை நான் படிக்க ஆரம்பித்ததுதான் நான் உணர்த்தப்பட்டேன். இதுவரைக்கும் நம்ம மனுஷனா வாழலை,
அப்படி சொல்லி நம்ம ஒரு கிறிஸ்தவனை வாழலைங்கிறதை நான் தெரிந்து கொண்டேன். அதுக்கு பின்பு அதை படிப்பதற்கு கர்த்தர் எனக்கு வாஞ்சியை நிறைய கொடுத்தார். நான் அப்படியே தொடர்ந்து படிக்க ஆரம்பித்தேன். அப்பொழுது அப்படியே படித்துட்டு வருகிற பொழுது தான் நாம் இப்பொழுது கர்த்தரை தொழுது கொள்வதற்கும் இந்த வேதாகமத்துக்கும் எந்த சம்பந்தமும் இல்லையே அப்படி என்பதையும் தெரிந்து கொண்டேன். அப்பொழுது தான் எங்கேயாவது ஏன்னா அந்த 9ஆம் கிளாஸ் படிக்கும்போதே நான் சபைக்கு போயிருந்தபடினால இந்த வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறதுக்கு ஒத்து இருக்கிறதே அவங்க செய்கிற ஆராதனை, அப்போ நம்ம எங்கேயாவது ஒரு சபைக்கு கடந்து செல்வோம் என்று நாங்கள் கடந்து செல்வோம். அப்படியாக யாரும் சத்தியத்தை சொல்லியோ யார் எங்களை வற்புறுத்திய சபைக்கு எங்களை யாரும் அழைத்து செல்லவில்லை. வேதத்தை வாசிக்கிற பொழுது இந்த வேதாகம வசன கர்த்தருடைய வார்த்தை எங்களுக்கு இந்த உலக வாழ்க்கையிலிருந்து விடுதலை கொடுக்கும். அப்படியாக கர்த்தருக்குள் நாங்கள் கடந்து செல்கிறோம். இன்று வரை கர்த்தருக்குள் நிலைத்திருந்து கர்த்தருக்கென்று கர்த்தருடைய காரியங்களை செய்கிறோம். கர்த்தருக்கு நாங்கள் நிலைத்திருக்கிறோம். கர்த்தர்கள் எங்களை மட்டுமா வழி நடத்தி வர்றதுக்காக நான் கர்த்தருக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். அடுத்தது வாசிங்க. ஒரு கற்பனைகளை வழிவிலைகளை சபிக்கப்பட்ட அகங்காரிகளை நீர் கடிந்து கொள்கிறீர். பாருங்க, சில பேர் பாருங்க, உமது கற்பனைகளை விட்டு வழி விலகின சபிக்கப்பட்ட அகங்காரிகளை கடிந்து கொள்ளுகிறேன். இப்போ ஏன் இஸ்ரவேல் ஜனங்களை கர்த்தர் கடிந்து கொண்டார்னா, அவருடைய வழியை விட்டு அவர்கள் சீக்கிரமாய் வழி விலகி போனார்கள். அவர்களுக்கு பழைய நியாயப்பிரமாணத்தை அவங்களுக்கு தான் கொடுத்தாரு. இது நீங்கள் கை கொள்ளுங்க, உங்களுடைய வாழ்க்கையை ஆசீர்வதிக்கப்படும். உங்களை பாலும் தேனும் ஓடுகிற தேசத்துக்கு உங்களை கொண்டு போய் அந்த தேசம் இன்னைக்கும் பாலும் தேனும் ஓடுகிற தேசம்தான். அந்த தேசம் நம்ம தமிழ் மாநிலத்தை காட்டும் சிறிய ஒரு நாடு. அந்த தேசம் அநேக பொருட்களை உலகத்துக்கு ஏற்றுமதி செய்கிறது. குறிப்பாக பால் பொருட்கள். இன்னும் விவசாய காரியங்களில் அநேக அவங்கள மாதிரி விவசாயம் பண்ணுகிறதுக்கு இந்த உலகத்தில் யாருமே கிடையாது. இரும்பு, தாது எல்லாம் அந்த சிறிய தேசத்திலிருந்து உலகத்துக்கு ஏற்றுமதி செய்யப்படுகிறது. இது ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு தேசம். ஆனால் அந்த ஆசீர்வதிக்கப்பட்ட அந்த தேசத்தை இந்த ஜனங்கள் அங்கே போய் கர்த்தருக்கு பிரியமில்லாத விக்கிரக ஆராதனை பண்ணணும். அந்த தேசத்தை கர்த்தர் சபித்தார் என்று எழுதியிருக்கிறார். ஜனங்களையும் அந்த தேசத்தையும் கர்த்தர் சபித்தார் என்று எழுதியிருக்கிறார். ஆனால் அவர்கள் மீண்டும் விடுதலை கொடுத்திருக்கிறார். அவர்களுக்கு சுதந்திரம் கிடைத்திருக்கிறது. அவர்கள் இந்த தேசத்தில் என்றைக்கும் உலகத்துக்கு முன்மாதிரியாய் அவர்கள் காணப்படுகிறார்கள். கர்த்தருக்கு சுதந்திரம். அடுத்த வசனத்தை வாசிங்க. அவமானத்தையும் நான் உங்களுடைய சாட்சிகளை கைக்கொள்கிறேன். இப்போ கர்த்தருடைய பிள்ளைகள் நம்ம கேட்கணும், அவருடைய வாழ்க்கையில ஒவ்வொரு நிந்தை காணப்படும். அப்போ என்ன செய்யும்? கர்த்தர் நிந்தையும் அவமானத்தையும் என்னை விட்டு அகற்றும். நான் உம்முடைய சாட்சிகளை கை கொள்ளுவேன். அப்போ கேளுங்க. இங்கே அநேக நம்ம கேட்க வேண்டிய காரியங்கள் அநேகம் இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. அதை நீங்கள் கேட்டு அதை ஆண்டவர்கிட்ட நீங்கள் திருப்பி கேளுங்க. திருப்பி இந்த 2 பகுதியை போய் நீங்கள் வீட்டில் வாசித்து அதில் சொல்லப்பட்டிருக்கிற காரியங்களை நீங்கள் கர்த்தரிடத்தில் கேளுங்க. முழங்கால் படிக்கிட்டு கர்த்தரிடத்தில் கேளுங்க. பாருங்க அடுத்த வசனம். பிரபுக்களும் உட்கார்ந்து எனக்கு விரோதமாய் பேசிக் கொள்கிறார்கள். உமது அடியேனும் உமது பிரமாணங்களை தியானிக்கிறேன். இப்ப நமக்கு விரோதமா யார் பேசினாலும் நம்ம அதெல்லாம் உட்படுத்தவே கூடாது. நமக்கு விரோதமா 1000 பேர் பேசுவாங்க, அதெல்லாம் நம்ம பொருட்படுத்தவே கூடாது. அடியேனும் உமது பிரமாணங்களை தியானிக்கிறேன். உலகம் 1000 பேசும், அது நமக்கு தேவையே இல்லை. இன்றைய நாட்களில் கடந்த வாரம் கூட நம்ம செவ்வ குறிப்பாக வச்சோம். இந்த நாட்களிலே உலகம் முழுவதும் கிறிஸ்தவர்கள் நெருக்கப்படுகிறார்கள். அது எத்தனை பேருக்கு தெரியும் என்பது எங்களுக்கு தெரியாது. ஆனால் அதை நாங்கள் கடந்த வாரம் ஒரு செவ்வ குறிப்பாக வைத்திருக்கிறோம். அநேக இடங்களிலே கிறிஸ்தவர்கள் நெருக்கப்படுகிறார்கள், கிறிஸ்தவர்கள் துன்பப்படுத்தப்படுகிறார்கள் என்கிற காரியம் வந்த வண்ணமாக இருக்கிறது. அடுத்த வசனம் வாசிங்க. உம்முடைய சாட்சிகள் எனக்கு இன்பம். நீங்கள் இந்த வேத வசனத்தை நீங்கள் வாசி பாருங்க, அது உங்களுக்கு இன்பம் தரக்கூடியதாக இருக்கும். நமக்கு ஆலோசனையும் தரும். நம்முடைய வாழ்க்கைக்கு, ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு, உலக பிரகாரமான வாழ்க்கைக்கு தேவையான ஆலோசனை இந்த வேதாகமத்தில் இருக்கிறது. ஆகவே வேதத்தை ஏன் வாசிங்கன்னு சொல்ற காரணமே இந்த எல்லா காரியமும் இதுக்குள்ளே தான் இருக்கிறது. இப்போ சில பேர் நினைப்பாங்க இது ஒரு கடவுளை குறித்து எழுதியிருக்கோம் அப்படின்னு நினைக்குவாங்க. இல்லை,
இந்த வேதாகம் நாம் எப்படி வாழ வேண்டும் என்பதை பற்றி தான் இந்த வேதாகம் சொல்லியிருக்கு. அடுத்த வசனம். ஆத்துமா மண்ணோடு ஒட்டி கொண்டு வருகிறது. ஒரு வசனத்தின்படி என்னை உயிர்ப்பியும். பாருங்க, நம்முடைய ஆத்மா எதோட ஒட்டி கொண்டு இருக்கிறது? நம்முடைய ஆத்மா எதோட ஒட்டி கொண்டு இருக்கிறது? ஏன் மண்ணோட ஒட்டி கொண்டு தெரியுமா? நம்ம மண்ணில் இருந்து உருவாக்கப்பட்டோம். அந்த ஆத்மா மட்டும் கர்த்தர் கொடுத்தது. இப்ப மண்ணும் ஆத்மாவும் என்ன இருக்கு? ஒட்டிக்கிட்டு இருக்குது. இதை ஒரு நாள் ஆண்டவர் மறுபடியும் பிரிப்பார். ஆனால் ஒட்டி இருக்கும் பொழுது இந்த உடம்பும் இந்த மாமிசமும் இந்த ஆத்மாவும் ஒட்டி இருக்கும் பொழுது நாம் கர்த்தருடைய வழியிலே நடந்தால் அது பிரிக்கப்படும் போது அது கொடுத்த தேவனிடத்துக்கே போயிடும். கர்த்தருடைய வழியில் நாம் நடந்திருப்போம்னால் அதை கொடுத்த தேவனிடத்துல அது போயிடும். இந்த சரீரம் மண்ணு கொண்டு எங்கே போயிடும்? மண்ணுக்கே போயிடும். உலகத்தில் எல்லாரும் சொல்லுவாங்க, ஒரு ஊரில் ஒரு மனிதன் இறந்து போனார், இன்ன ஊரில் இன்ன மனிதன் மரித்து போனான் என்று தான் சொல்லுவாங்க. மரித்து போனான் அப்படின்னா மரித்து எங்கே போனேன்? அது யாரையாவது யோசிச்சாங்களா? மரித்து எங்கே போனான் என்று யாராவது யோசிச்சாங்களா? செய்தி அப்படிதான் சொல்லிடுவாங்க. இந்த ஊரில் இந்த மனுஷன் இறந்து போனான், எங்கேயா போனான் இறந்து அப்படி என்பதை மட்டும் யாரும் யோசிக்கிறது இல்லை. மரணம் வந்துடுச்சு, அவனுடைய ஆத்மா கிடக்குது, அவனுடைய சரீரம் கிடக்குது, அவனுடைய ஆத்மா எங்கே போச்சு? இதைத்தான் யோசிக்கிறது இல்லை. இதைத்தான் கிறிஸ்தவம் போதிக்கிறது. உடைய ஆத்மாவை காத்துக்கொள். அடுத்த வசனம். என் வழிகளை நான் உங்களுக்கு விவரித்து காட்டின போது எனக்கு செவி கொடுத்தி உங்கள் பிரமாணங்களை எனக்கு போதியும். என் வழிகளை நான் உமக்கு விவரித்து காட்டின பொழுது எனக்கு செவி கொடுத்தீர். இப்போ நம்முடைய வழிகளை நம்ம விவரித்து ஆண்டவர்கிட்ட காமிக்க முடியுமா? ஆண்டவரே, நான் உங்களுடைய வழியில் தான் நடக்கிறேன், நான் உங்களுக்கு பிரியமானவனாக இருக்கிறேன்னு நம்மெல்லாம் சொல்ல முடியுமா? சொல்கிறவங்களா இருக்கிறோம். ஆண்டவரே, என்னை ஆராய்ந்து அறிந்து பாருங்கள், நான் உங்களுடைய வழியிலே நடக்கிறேன் என்று சொல்லத்தக்கதாக நம்ம இன்னும் ஆவிக்குரிய விஷயத்தில் அதிகமாக வளர வேண்டும். நம்ம உலகத்தில் இருக்கவங்களை பற்றிலாம் நீங்கள் கவலையே படாதீங்க, அவங்க எப்படியோ இருக்கட்டும். நம்ம ஏன் கிறிஸ்தவங்களாக வாழணும்? கிறிஸ்தவமாக வாழ்கிறதுக்கும் மற்றவங்களுக்கு என்ன வித்தியாசம்? நமக்கு நம்பிக்கை இருக்கணும். நான் கிறிஸ்துவின் வழியிலே நடக்கிறேன், நான் மரித்தால் என்னுடைய ராஜ்யத்துக்கு என்னுடைய ஆத்மா போகும் என்கிற நம்பிக்கை கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு முதலாவது வரணும். வாசிங்க 29 வாசிங்க. பொய் வழியை என்னை விட்டு விலக்கி உம்முடைய வேதத்தை எனக்கு அருள் செய்யும். பாருங்க, அப்ப பொய் வழின்னு ஒன்று இருக்கு, மெய் வழி ஒன்று இருக்கிறது, பொய் வழி ஒன்று இருக்கு. ஆண்டவர் சொல்றார் இந்த காலை வேளையில, மெய் வழியை பொய் வழியை என்னை விட்டு விலகி உம்முடைய வேதத்தை அருள் செய்யும். பொய் வழியை என்னை விட்டு. அப்ப இந்த உலகத்துல ஒரு பொய்யான ஒரு வழி இருக்கிறது. அந்த வழியை விட்டு விலக்கி நான் தெரிந்து கொண்ட மெய்வழியை நான் தெரிந்து கொண்டு உம்முடைய நியாயங்களை எனக்கு முன்பாக நிறுத்தினேன். பொய் வழியை என்னை விட்டு விலக்கி உம்முடைய வேதத்தை எனக்கு அருள் செய்யும். அப்ப பொய் வழியை என்னை விட்டு விலக்கி, இதெல்லாம் ஆண்டவர்கிட்ட கேட்கணும். இந்த பொய்யான வழி எங்களுக்குள்ள வராதபடிக்கு பொய் வழியை விட்டு விலக்கி எங்களை உம்முடைய வேதத்தை எனக்கு அருள் செய்யும் என்று கேட்க வேண்டும். கர்த்தர் சோதரம் 32 வாசிங்க. நீர் என் இருதயத்தை விசாலமாக்கும் போது நான் உமது கற்பனைகளின் வழியாக ஓடுவேன். நீர் என் இருதயத்தை விசாலமாக்கும் போது, விசாலமாக்குறதுன்னா என்னது? அகலம். விசாலமாக்குறதுன்னா அகலம். அப்படின்னா நான் உமது கற்பனைகளின் வழியாக ஓடுவேன். இப்போ பாருங்க, நமக்கு என்ன இருக்கக்கூடாது தெரியுமா? மன அழுத்தம் இருக்கக்கூடாது. மன அழுத்தம் இருந்தால் அது விசாலம் இல்லை. அப்போ நம்முடைய இருதய ஆத்மா எப்படி இருக்கணும்? விசாலமாக இருக்கணும். அப்போ பாருங்க, நான் உமது கற்பனையின் வழியாக ஓடுவேன். நமக்கு அதிக நிந்தை இருக்குமானால், அதிக கவலை இருக்குமானால் வேதத்தை நம்ம வாசிக்க மாட்டோம். ஒரு வேலை, உடல்நல குறைவு, பல பிரச்சனைகள் இருக்கும்போது நம்ம என்ன செய்ய மாட்டோம்? வேதத்தை வாசிக்க மாட்டோம். அப்போ வேதத்தை வாசிப்பதற்கு நம்முடைய இருதயம் எப்படியா இருக்கணும்? விசாலமாக, ஃப்ரீயாக இருந்தால் நம்ம வேதத்தை வாசிப்போம். நாம் அதனுடைய வழியில் ஓடுவதற்கு கர்த்தர் நமக்கு கிருபை செய்வார்.
பாருங்க, வேதவசனம் சொல்லுகிறது, கவலைப்படுகிறதுனால் ஒருவனும் தன் வளத்திலே ஒரு முழத்தை கூட்ட முடியுமா? கூட்ட முடியும். கவலைப்படுறதுனால எதுவும் நடக்க போறதில்ல. ஆனால் கவலைப்படணும்னு வேதாகமம் இன்னொரு காரியத்தை சொல்லுது. எதுக்காக? நம்முடைய ஆத்மா ரட்சிப்புக்காக கண்டிப்பாக கவலைப்பட்டே ஆகணும். அதையும் இதே வேதவசனம் தான் சொல்லுகிறது. உலகப்பிரகாரமான காரியங்களுக்கு என்ன பண்ணக்கூடாது? கவலைப்படக்கூடாது. கர்த்தர் நமக்கு எல்லாத்தையும் முன்குறித்திருப்பார். நம்முடைய வாழ்க்கையில் எதையெல்லாம் நடக்குமோ அதெல்லாம் நடந்தே தீரும். நாம் வசதியாக வாழ்கிறோமோ ஏழையாக வாழ்கிறோமோ அதெல்லாம் விஷயம் அல்ல. நான் மரித்தால் என்னுடைய ஆத்மா பரலோகம் செல்லுமா? இந்த ஒரு காரியத்தை நீங்கள் மனதிலே வைத்து அதற்காக தொடர்ந்து ஓடுங்கள். அதற்கான வழி இந்த வேதாகமத்தில் இருக்கிறது. அதை தொடர்ந்து பிடித்து கொண்டு அந்த வழியில் நடங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். உங்களுடைய நீதியின் பாதையிலையும் உங்களையும் வழிநடத்தி செல்வார். கர்த்தர் நாம் இந்த காரியங்களை ஆசீர்வதிப்பாராக. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம்.